அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு சைக்கோபாத்தாக மாறிட்டார் அப்படின்னு நான் சொல்லலைங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க அதுதான் பேச்சு. ஏன் அவர் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் காரணம். அப்படி அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பத்தியும் நேற்று நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். ஈரானுக்குள்ள அமெரிக்காவுடைய விமானியை மீட்க போன அமெரிக்காவுடைய ரெஸ்கியூ ஆபரேஷன்ல அமெரிக்க விமானங்கள் சில அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அதுல மேலும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. இது போக ஜனவரி மாதம் ஈரானுக்குள்ள மக்களுடைய போராட்டம் வெடிச்சது. அந்த போராட்டத்தை வன்முறையாக மாத்துறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை பண்ணதாக இன்னைக்கு அவரே தன்னுடைய வாயால சொல்லியிருக்காரு. அப்படி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி எக்ஸ்போஸ் ஆனது எந்த விஷயத்துல அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். டொனால்ட் ட்ரம்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த 1.5 ஆண்டுகளாக அவர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் ஒரு விஷயத்த சொல்லுவார், சாயந்தரம் மாற்றி சொல்லுவார், அடுத்த நாள் அதையும் மாற்றி சொல்லுவார். இப்படி மாற்றி மாற்றி பேசி உலகத்தையே ஒரு கன்ஃபியூஷனில் வச்சிருக்கிறது தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய வேலையாகவே இருந்துகிட்டு இருக்கு. அப்படி அவர் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு ஏதோ கோளாறு இருக்குது, இவர் கையில் போய் அமெரிக்காவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு மக்கள் புலம்புறத இன்டர்நேஷனல் லெவலில் நம்மளால பார்க்க முடியுது. ஊடகங்கள்லையும் சரி, பல நாட்டு அரசியல்வாதிகளும் சரி, ஏன் நம்மளுடைய வீடியோ கமெண்ட்ஸ்லையுமே மக்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவிடுறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப பேசியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு இன்னும் சீரியஸான ஏதாவது மனநிலை பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உலகம் முழுக்க எழுந்திருக்கு. அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அதை நான் வாயால சொல்ல முடியாது. அவர் போட்ட அந்த ட்ரூத் சோஷியல் மீடியா போஸ்டை நான் இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் கொடுத்த அந்த டெட்லைன் செவ்வாய்க்கிழமையோட முடியுது. அந்த செவ்வாய்க்கிழமை ஈரான்ல இருக்கிற மின் உற்பத்தி மையங்கள், ஈரான்ல இருக்கிற பாலங்களை மேல நாங்கள் குறி வச்சு தாக்குதல் நடத்துவோம், அதுக்குள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்துருங்க அப்படின்னு சொல்லி 2 கெட்ட வார்த்தைகளை அந்த பதிவுல யூஸ் பண்ணியிருக்காரு. உலக வரலாற்றுல இவ்வளவு ஓப்பனாக எந்த ஒரு நாட்டினுடைய அதிபரும் இப்படி பேசினதே கிடையாது. இவ்வளவு இன்னும் ஒருபடி மேல போனீங்கன்னா தீவிரவாதிகளை அப்பப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்கல்ல, அதுலேயே கூட இந்த மாதிரியான தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினதா நம்ம எங்கேயுமே செய்தியில பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடு, வல்லரசு நாடுன்னு சொல்லப்படுற அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிற ஒருத்தர் இப்படிப்பட்ட கொச்சையான வார்த்தைகளை தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால பயன்படுத்தியிருக்காரு. அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்கள் இந்த நியூஸை சொல்லும் போது குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நியூஸை காட்டாதீங்க அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுட்டு தான் இந்த நியூஸை சொல்றாங்க. அந்த அளவுக்கு மோசமாக பேசியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ சொல்லுங்க, ட்ரம்பினுடைய இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது உண்மையாகவே அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? இப்படிப்பட்டவர் அமெரிக்க அதிபராகவும் அமெரிக்கா உலகத்துக்கே பஞ்சாயத்து பண்ற இடத்துலையும் இருக்கும்போது உலகத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரியான ஆபத்துகள் வரும் அப்படிங்கிற பயம் நமக்கு வருமா இல்லையா? ட்ரம்பினுடைய இந்த போஸ்ட்டுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதுல அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை பாருங்க. செவ்வாய்க்கிழமைக்குள்ள அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறங்க அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. இது ஒரு வகையில ஒரு எரிச்சலின் வெளிப்பாடாக கூட நம்ம பார்க்கலாம். மார்ச் 3ஆம் தேதியே நாங்க இந்த போர்ல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஆனா கிட்டத்தட்ட 35 நாட்கள் தாண்டிருச்சு. இப்போ வரைக்கும் ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க. அதை ஈரான் எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்க முடியல. இதே டொனால்ட் ட்ரம்ப் தான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, அது வழியாக எண்ணெய் வாங்குற யாராக இருந்தாலும் அதை திறந்துகிட்டோம், நாங்க எதுக்கு அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் முக்கியம் இல்லைன்னு பேசினாரு. இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறங்க அப்படின்னு இவ்வளவு தூரம் எரிச்சல்ல பேசுறாரு. அவருடைய கோபத்துக்கு ஒரு காரணமும் இருக்கு. எந்தெந்த நாடுகள் எல்லாம் இந்த போர்ல தனக்கு உதவுவாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சாரோ அவங்க யாருமே உதவிக்கு வரல. உதவிக்கு வரலாம் கூட பரவாயில்ல. இப்போ அந்த நாட்டினுடைய கப்பல்கள் எல்லாம் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஒன்னொன்னா போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் டொனால்ட் ட்ரம்புக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. பிரான்ஸினுடைய வர்த்தக கப்பல் ஒன்று சமீபத்தில் தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கடந்து போயிருக்கு. சரி, கடந்து போறதுல இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் திறந்துதான் இருந்துச்சு. இந்த போரை தொடங்குனதுனால அமெரிக்கா தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முடக்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்காம இந்த போரை முடிச்சா அது அமெரிக்காவுக்கு அவமானம். சரி, அது முடங்கியே இருக்கட்டும், மற்ற நாடுகள் எல்லாம் பேசிக்கிட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அந்த இடத்துல ஒரு மூவ் பண்ணாரு. இப்போ அந்த நாடுகளும் ஈரான் கிட்ட பேசி கப்பலை எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய்கிட்டு இருக்கிறதுனால இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வியாக டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கிறாரு. அதனுடைய அந்த எரிச்சலினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட போஸ்ட்டை அவரை போட வைக்குது. இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் என்னெல்லாம் செய்ய காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. நேற்று நம்ம நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில ராணுவ உயர் அதிகாரிகள்கிட்ட பேசி அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துருங்க. அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளீனாக புரியும். இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸினுடைய அந்த ஆர்டிக்கல்ல இன்னும் சில விஷயங்கள் சேர்த்து அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் நடக்கும்போது 2வது விமானியை பார்த்து அவரை செக்யூர் பண்ணிட்டாங்க. ஈரான்ல தெற்கு இஸ்ஃபஹான் பகுதியில் ஒரு கைவிடப்பட்ட விமான ஓடுதளம் இருக்கு. அந்த ஓடுதளத்துல தான் மீட்பு பணிக்காக போன C-130 வகை 2 விமானமும் 4 ஹெலிகாப்டர்களும் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல மணல் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த மணல்ல விமானங்களுடைய சக்கரங்கள் சிக்கிருச்சு. அந்த விமானங்களை பயன்படுத்த முடியல.
3 மணி நேரம் கிட்ட போராடியும் அந்த விமானத்தை எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால உடனடியாக அமெரிக்க ராணுவத்துக்கு தகவல் கொடுத்து குவைத்துல இருந்து வேற சில போர் விமானங்களை எடுத்துட்டு வந்துதான் அந்த ஆபரேஷன்ல ஈடுபட்ட கமாண்டோக்களையும் அந்த 2வது விமானியையும் அமெரிக்கா மீட்டாங்க அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த கைவிடப்பட்ட விமானங்கள் ஈரான் கையில சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அமெரிக்க படையினரே வெடிக்க வச்சுட்டு போனதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தியில பதிவாகி இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் தரப்புல IRGC படையினர் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல அமெரிக்காவுடைய கமாண்டோக்களையும் ராணுவ படைகளையும் நாங்க சுத்தி வளைச்சு தாக்குதல் நடத்தினோம். அதுலதான் அமெரிக்கனுடைய விமானங்கள் சேதமடைஞ்சு பறக்க முடியாத நிலைமையாச்சு. அது எங்க கையில சிக்கிச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறதுனால அதை அமெரிக்க ராணுவமே வெடிக்க வச்சுட்டு போயிருச்சு. அதுல இருக்கிற கமாண்டோக்களும் சேர்த்தே இறந்துட்டாங்க அப்படின்னு ஈரானுடைய IRGC படையினர் சொல்றாங்க. அதனால இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் தோல்வியில முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க IRGC படை. இதுல உறுதியாகிற விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய படைகளே அந்த விமானங்களை வெடிக்க செஞ்சாங்க அப்படிங்கிறத 2 தரப்புல இருந்தும் நமக்கு உறுதியாக செய்திகள் கிடைச்சிருக்கு. அப்படி அவங்க வெடிக்க வச்சதுல 2 விமானங்கள் 4 ஹெலிகாப்டர்கள் இருந்ததாக அமெரிக்கா தரப்புல சொல்றாங்க. ஈரான் தரப்புலையும் பல விமானங்கள் பல ஹெலிகாப்டர்கள் வீழ்த்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டான நம்பர்ஸை அவங்க சொல்லல. இன்னொரு பக்கம் இதோட சேர்த்து A-10 வார்ஹாக் அப்படிங்கிற ஒரு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறதாக ஈரானும் சொல்லியிருக்காங்க. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல ஒரு விமானியை மீட்கிறதுக்காக அமெரிக்கா தங்களுடைய சொந்த விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் 7 அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது போக முதல் விமானியை மீட்கிறதுக்கான அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல C-130 வகை விமானமும் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களும் தாக்குதல் நடத்தப்பட்டதுல சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா மொத்த எண்ணிக்கை 10 ஆகுது. நாங்க ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை முற்றிலும் அழிச்சிட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் தான் பேசினாரு. அவர் பேசி 4 நாளுக்குள்ளேயே அமெரிக்கா 10 விமானங்கள் இழந்திருக்கு அப்படின்னா இன்னும் ஈரானுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் இன்னும் அவங்களுடைய கேப்பபிலிட்டி அப்படியே இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்ல, ஒருவேளை அமெரிக்கா தரைமார்க்கமாக ஈரானுக்குள்ள நுழைய முற்பட்டாங்க அப்படின்னா தரைப்படைக்கு உதவியாக இவங்களுடைய ஹெலிகாப்டர்களும் போர் விமானங்களும் பயன்படுத்தப்படும். அப்படி பயன்படுத்தினா அதை ஈரானால அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்களே ஒரு சாட்சி. ஏற்கனவே தரை வழியாக வந்தாலே ஈரான் தரப்புல இருந்து கடுமையான பதிலடி கிடைக்கும் அப்படின்னும் போது இப்போ அமெரிக்காவுடைய பிளஸ்ஸாக பார்க்கப்பட்ட அவங்களுடைய போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களுமே அங்க பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக உறுதியாகி இருக்கு. சோ ஈரானுக்குள்ள தரைமார்க்கமாக அமெரிக்கா நுழையிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்னு, முதல் விமானியை மீட்கிறதுக்கான அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல ஒரு விமானம் 2 ஹெலிகாப்டர்கள் சேதமடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை சுட்டது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்க உள்ளூர்ல இருந்த பழங்குடி மக்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாச்சுன்னு நம்ம 2 நாள் முன்னாடி போட்ட அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போ அந்த பழங்குடியை சேர்ந்த அந்த துப்பாக்கி சூறை நடத்தின ஒரு நபர் பேட்டி கொடுத்திருக்காரு ஈரானிய ஊடகத்துக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. دستور تیراندازی دادن جناب آقای استاندار. بله ما داخل خونمون نشسته بودیم که همیشه دیدیم این جنگنده‌ها صدای عجیبی میان وقتی میان از اون طرف میان برای تهران اصفهان هر کجا ایران میان صدا میان بیرون نگاه کنیم بعضیش میبینیم با ارتفاع خیلی بالا بعضی هم نمیبینیم. مثلا صدا اومد صدا خیلی نزدیک اومدیم بیرون من دیدم 2 تا بالگرد از اون بر روسا دارن میان میرن جنگنده اومد خیلی دست پایین از هلیکوپتر تا پایین‌تر اینطوری ویراژ رفته بود بالا اینطوری رفته بود بالا من اصلا مسلح کرده بودم یکیش ارتفاع بالا اومد جنگنده‌ها دنبالشون کلاشون بودن وقتی یکیشون در سطح بالا اومد من 2 تا تیر شلیک کردم یکی دیدم یکیش از دره میاد از دره میاد خیلی ارتفاع پایین دیگه اینا کارش نداشتن تا این یکی که اومد. இந்த பழங்குடி மக்கள் மாதிரி ஈரானுக்குள்ள இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் அமெரிக்காவுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த போர் தொடக்கத்துல இருந்தே அமெரிக்காவுக்கு அடுத்தடுத்த ஆச்சரியங்களை அதிர்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஈரான். இப்படிப்பட்ட ஈரானை பத்தி முழுமையாக தெரியாம இந்த போரை தொடங்கிய அமெரிக்காவால ஈரானை வீழ்த்துறது அவ்வளவு ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. இதுக்கிடையில அமெரிக்கா, பாகிஸ்தான், ஈரான் இவங்க 3 பேருக்கும் இடையில நேற்று நள்ளிரவு நிறைய தகவல் பரிமாற்றம் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பா பாகிஸ்தான் தரப்புல இருந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தலைவர் அசீம் முனீர் அவர் சில ப்ரப்போசலை கொடுத்ததாகவும் அந்த ப்ரப்போசல் 2 கட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. முதல் கட்டம் 45 நாட்களுக்கு இந்த தாக்குதலை நிறுத்துறது, அதே நேரம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் திறக்கிறது. 2ஆம் கட்டம் இந்த 45 நாட்களுக்குள்ள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான டிமாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசி முடிவுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை பாகிஸ்தான் தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். ஆனால் ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்க முடியாது அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து தகவல் பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. என்ன முடிவு வேணா எடுக்கப்படலாம் அப்படின்னு அங்கிருந்து வர செய்திகள் எல்லாம் சொல்லுது. என்ன முடிவு எடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்
டியூஸ்டே 8 PM ஈஸ்டர் டைம் அப்படின்னு மட்டும் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது நாளைக்கு இரவு 8 மணி நம்மளுடைய நேரத்துக்கு பார்த்தோம்னா புதன்கிழமை அதிகாலை 5:30 மணி அளவில் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கையாக அந்த போஸ்ட்டை போட்டிருக்காரா அப்படின்னு தெரியல. அதுக்குள்ள ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கும் இந்த போர் நிறுத்தத்துக்கும் ஓகே சொல்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தாக்குதல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா கடந்த முறை 48 மணி நேரம் கெடு கொடுத்தாரு. அந்த 48 மணி நேரத்தை 5 நாட்களாக எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அந்த 5 நாட்களே திரும்ப 10 நாட்களாக எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. இப்போ 10 நாட்களே 15 நாட்களாக எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நைட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரம்ப் தன்னுடைய வாயாலேயே எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வீடியோனுடைய தொடக்கத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஜனவரி மாதம் ஈரானுக்குள்ள மக்களுடைய போராட்டம் வெடிச்சது. காரணம், ஈரானுடைய பொருளாதாரம் படுபாதாளத்துக்கு போச்சு. அதை எதிர்த்து வியாபாரிகள் உட்பட பொதுமக்கள் எல்லாருமே சாலைகளில் திரண்டு போராடினாங்க. அதுல ஈரானுடைய அரசாங்கம் நிறைய பேர் சுட்டு கொண்டாங்க, நிறைய பேர் தூக்குல போட்டாங்க அப்படின்னு செய்திகள் சர்வதேச அளவுல பரவுச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, 35,000 பேர் 45,000 பேரை ஈரானுடைய அரசாங்கம் சுட்டு கொண்டிருக்காங்க, ஈரானுடைய அரசாங்கம் ஒரு தீவிரவாத அரசு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தார். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனவரி மாதம் ஈரான்ல போராடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நாங்க துப்பாக்கியை CIA, அதாவது அமெரிக்கனுடைய உளவுத்துறை மூலமாக கொடுத்து அனுப்பினோம். அதை குர்திஸ்தான் ஆயுத குழுக்கள்கிட்ட கொடுத்து ஈரான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொன்னோம். ஆனா அதை குர்திஸ்தான் ஆயுத குழுக்களை எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இப்ப சொல்லியிருக்காரு. இதை தான் அப்பவே சொன்னாங்க, போராட்டம் நடத்துறது மக்களுடைய உரிமை, அதை நாங்க தடுக்கல. ஆனா எதிரிகள் இந்த போராட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அப்பாவி மக்களை கொல்றதுக்கு பாக்குறாங்க, ஈரானுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்த பாக்குறாங்க. அதனாலதான் அவங்களை தான் நாங்க ஒடுக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு ஈரான் அப்ப சொன்னாங்க. அதை யாருமே நம்பல. மேற்கத்திய ஊடகங்களும் தொடர்ந்து ஈரான் அட்டுழியம் செய்யறதாக தான் நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ ஈரான் சொன்னது உண்மை. ஆட்சி கவிழ்ப்புக்காக அமெரிக்கா ஆயுதம் மூலமாக அங்க பிரச்சனை ஏற்படுத்த முயன்றது அப்படிங்கறத டொனால்ட் ட்ரம்பே உறுதிப்படுத்தியிருக்காரு. President Trump told me the United States sent guns to the Iranian protesters. He tells me we sent them a lot of guns. We sent them to the Kurds, and the president says he thinks the Kurds kept them. இது அமெரிக்காவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆப்கானிஸ்தான்ல சோவியத் யூனியனுக்கு எதிராக அல்-கொய்தாவுக்கு ஆயுதம் கொடுத்து உருவாக்குனதே அமெரிக்கா தான். ஒரு வகையில் ISIS அமைப்பை உருவாக்குனதும் அமெரிக்கா தான். ஸோ அந்த வகையில் ஈரானுக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய அந்த பிளான் அங்கே எடுபடலை. இன்னைக்கு காலையில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் ஈரானுடைய IRGC படையின் சீஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் மஜித் கதேமி அவர் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கு. இதை ஈரானும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது போக ஈரானுடைய மிக பிரபலமான சர்வதேச அளவில் MIT யூனிவர்சிட்டிக்கு நிகராக ஈரான்ல பார்க்கப்படுற ஒரு யூனிவர்சிட்டி தான் ஷரீஃப் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியின் மேல தாக்குதல் நடத்தி பல கட்டடங்களை அழிச்சிருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். தொடர்ந்து பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள்னு குறி வச்சு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இது சர்வதேச விதிகளின் அடிப்படையில் ஒரு போர் குற்றமாகும். ஆனால் தொடர்ந்து இந்த போர் குற்றத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யறாங்க. உலக நாடுகள் யாருமே இதை கண்டிக்கவும் முன்வரல. இன்னொரு பக்கம் கல்ஃப் நாடுகள் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. UAE இருக்கிற பெட்ரோகெமிக்கல் நிறுவனத்தினுடைய எண்ணெய் கிணறு மேல ஈரான் தாக்குதல் நடத்தினதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. ஆனால் UAE அதை உறுதிப்படுத்தல. இருந்தாலும் UAE இருந்து வர கல்ஃப் நியூஸ் செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான்ல இருக்கிற 3 எண்ணெய் கிணறுகள்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதை கட்டுப்படுத்துற முயற்சியில ஈடுபட்டிருக்கிறதாக செய்தி வெளியாகி இருக்கு. குவைத்தில் இருக்கிற அமெரிக்க படைகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்துறதுனால அமெரிக்காவுடைய படைகள் குவைத்தில் இருக்கிற புபியான் அப்படிங்கிற ஒரு தீவுக்கு இடம் மாறி அங்க பதுங்கியிருந்ததாகவும், அந்த படைகள் மேல நாங்க குறி வச்சு தாக்குதல் நடத்தினதுல பல அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலினுடைய ஹைஃபா அப்படிங்கிற துறைமுக நகரத்தின் மேல ஈரான் 10க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்ல அட் அ டைம் நடத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் இஸ்ரேல இருந்து வர செய்திகள் சொல்லுது. இன்னொரு பக்கம் அதே நேரம் ஹெஸ்போலா தரப்புல இருந்தும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப்படுறதாகவும் தகவல் வெளியாகுது. இந்த இடைப்பட்ட காலத்துல இந்தியாவினுடைய 2 LPG கப்பலுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஈரான் அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அந்த கப்பல்கள் இப்போ இந்தியா நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. தொடர்ந்து மேற்காசியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களோட, நிறைய அனாலிசிஸோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.